அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். பிஎல் சந்தோஷிடம் அண்ணாமலையை போட்டு கொடுத்த நயினார் நாகேந்திரன். அண்ணாமலையினுடைய பூத் கமிட்டியில் 50% நிர்வாகிகள் போலி என புகார். அண்ணாமலை தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவராக செயல்பட்டார். அவர் காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் பூத் கமிட்டி நியமிக்கப்பட்டிருந்ததில் 50% நிர்வாகிகள் போலியானவர்கள் என அண்ணாமலை மீது நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இந்த குற்றச்சாட்டை அப்படியே பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளரான திரு பிஎல் சந்தோஷிடம் ஃபார்வர்ட் செய்துள்ளார். நயினார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் ஏற்கனவே 7ஆம் பொருத்தம். அண்ணாமலை என்னதான் கட்சி தலைவர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டாலும் கூட இன்றளவும் அண்ணாமலைக்கான ஆதரவு பாரதிய ஜனதா கட்சியில் கணிசமாக இருந்து வருகிறது. அண்ணாமலையை வீழ்த்திவிடலாம் என நயினார் நாகேந்திரன் நினைத்தாலும் கூட அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் கணிசமாக இருப்பதனால் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. எதை தொட்டாலும் அண்ணாமலை பெயரையே கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இதனால் ஒரு கட்டத்தில் கோபமடைந்த நயினார் நாகேந்திரன் அவர்களோ அண்ணாமலை அவர்கள் நியமித்த அனைத்து நிர்வாகிகளையும் நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக இவருக்கு பரிச்சயமான நபர்களை அந்த பொறுப்பிற்கு கொண்டு வந்தார். நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்றவுடன் அவரது நீண்டகால நண்பர்கள் மற்றும் அண்ணாமலைக்கு வேண்டாதவர்கள் என அனைவரையும் பார்த்து பொறுப்பிற்கு அமர்த்தினார். மேலும் அண்ணாமலை ஆதரவாளர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டார்கள். குறிப்பாக குஷ்பு, KT ராகவன் போன்றவர்கள் அண்ணாமலையால் தொடர்ந்து பலகாலம் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு மீண்டும் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதேபோன்று மனோஜ் P. செல்வம் அண்ணாமலைக்கு மாற்றாக பார்க்கப்பட்ட தலைவர். அவரையும் அண்ணாமலை ஒதுக்கி வைத்திருந்தார். அவருக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டது. மேலும் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பூத் கமிட்டி குறித்த ஆய்வை மேற்கொண்ட போது அப்பொழுது மிகப்பெரிய அதிர்ச்சி அடைந்ததாக அவரது ஆதரவாளர்களிடம் கூறியுள்ளார். அதாவது இதுவரையிலும் அமைக்கப்பட்ட பூத் கமிட்டியில் 50% நிர்வாகிகள் போலியாக உள்ளார்கள். இவர்கள் அந்த தொகுதியை சாராதவர்களாக இருக்கிறார்கள், மாற்று முகவரியில் இருக்கிறார்கள். மேலும் அந்த பூத்தில் இல்லாதவர்களெல்லாம் பூத் ஏஜெண்டுகளாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இவ்வாறு மிகப்பெரிய குளறுபடி நிகழ்ந்துள்ளது. இவை அனைத்தும் அண்ணாமலை காலத்தில்தான் நிகழ்ந்துள்ளது. இதுபோன்று பூத் ஏஜெண்டுகளையே முறையாக நியமிக்காத இவர் எப்படி பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தில் வெற்றி பெற வைப்பார்? இவரை நம்பித்தான் 18வது மக்களவைத் தேர்தலில் நாம் தனித்து களம் கண்டோம். நமது தோல்விக்கு காரணமே அண்ணாமலைதான். அண்ணாமலை எந்த வேலையையும் சரியாக செய்வதில்லை, பேட்டி கொடுப்பதை மட்டும்தான் அவர் நிறைவாக செய்துள்ளார். அதிலும் கூட்டணி கட்சிகளுக்கு தொடர்ந்து சிக்கல்களை கொடுத்து அவர்களையும் நம்மோடு கூட்டணியிலிருந்து வெளியேற வைத்தார். அதனால்தான் நாம் தோல்வி அடைந்தோம் என குறிப்பிட்டிருக்கிறார். இந்த செய்தியை அப்படியே தேசிய செயலாளருக்கும் அனுப்பியிருக்கிறார். தேசிய செயலாளர் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தமிழகம் வந்திருந்தார். அப்பொழுது பூத் கமிட்டி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்களோடு ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையின் பொழுதே அண்ணாமலையிடம் இது குறித்து விசாரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் தமிழகத்தில் யாரெல்லாம் நமது கூட்டணிக்கு கொண்டு வரலாம், யாருக்கு எவ்வளவு செல்வாக்கு உள்ளது என்பது குறித்த ஆய்வும் அப்பொழுது மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு கட்சிக்கும் வலிமை சேர்ப்பது பூத் கமிட்டி தான். பூத் கமிட்டி ஒழுங்காக அமைக்கப்படவில்லை என்றால் எந்த கட்சியும் வெற்றி பெற முடியாது. இன்றளவும் தமிழகத்தில் அதிமுகவும் திமுகவும் மாறி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அவர்களது அடிப்படை கட்டமைப்பான பூத் கமிட்டி. அதிலேயே நாம் கோட்டை விட்டு விட்டோம், அண்ணாமலை அதிலேயே ஊழல் செய்துள்ளார் என அண்ணாமலையை சரமாரியாக புகார் செய்துள்ளார். மேலும் பிஎல் சந்தோஷும் அண்ணாமலையிடம் கடிந்து கொண்டதாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இவற்றை அனைத்தையும் அமித்ஷாவிடம் கூறியிருப்பதாகவும் அமித்ஷா மிக விரைவில் தமிழகம் வர இருப்பதாகவும் அப்பொழுது அண்ணாமலையிடம் இது குறித்து ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அண்ணாமலைக்கு தேசிய பதவி கிடைக்கும் என கூறப்பட்டு வந்து கொண்டிருந்தது. அதற்கு தடையாக நயினார் நாகேந்திரன் இருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டு வந்தது. தற்பொழுது அண்ணாமலைக்கு OPSஐ இணைக்கும் ஒரு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. OPSோடு தொடர்ந்து அண்ணாமலை பேசி வருகிறார். ஆனால் நயினார் நாகேந்திரன் OPSஐ இணைப்பதற்கு தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வந்தாலும் சமீபத்தில் அவரும் இறங்கி வந்துவிட்டார் என்று கூறப்பட்டு வருகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில்தான் மீண்டும் அமித்ஷா தமிழகம் வரவுள்ளார். அப்பொழுது NDA கூட்டணி கட்சிகள் குறித்த ஆய்வுகள் நடத்தப்படும். மேலும் அப்பொழுது NDA கூட்டணி கட்சிகளின் தலைவர்களை சந்திப்பார் என்றும் கூறப்பட்டு வருகிறது. OPS வருவாரா என்ற கேள்விக்குறி எழுந்து வருகிறது. மேலும் அண்ணாமலை மீதான புகாரின் பேரில் அண்ணாமலையின் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது. நன்றி.